Hello students, today நம்ம journal entryல ஒரு transaction பார்க்கலாம். எப்படி இந்த transaction journal-ஆ மாத்துறது அப்படினு பார்க்கலாம். part 14 வீடியோ ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்கு. நான் என் ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன், கண்டிப்பா பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 7 2024க்கு ஒரு என்ட்ரி இருக்கு. டிவிடெண்ட் டைரக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க் 2000. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு டிவிடெண்ட் வந்து வருது. அந்த டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் வந்து வந்துடுது. ஓகேவா? ஸோ பேங்க் வந்து அதை ரிசீவ் பண்ணுது அப்படின்னு இருக்குது. இதை கண்டிப்பாக நோட் பண்ணுறது என்னென்ன அப்படின்னா டிவிடெண்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணணும். அப்புறம் ரிசீவ்டு பை பேங்க் இதை நோட் பண்ணுங்கள். ஸோ டிவிடெண்ட் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நம்ம ஷேர்ஸ் வாங்கி வச்சுருந்தோம், கம்பெனியோட ஷேர்ஸ் ஏதாவது நம்ம வாங்கி வச்சுருந்தோன்னா அந்த ஷேருக்கு வந்து அவங்க வந்து டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒன்று கொடுப்பாங்க. அவங்களுக்கு நிறையா ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அதில் ஒரு போர்ஷனில் வந்து டிவிடெண்டாக வந்து இந்த ஷேரை வாங்கினவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. ஓகேவா? நம்ம வந்து அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால நமக்கு அந்த கம்பெனிலேருந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்ன? ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு ப்ராஃபிட் மாதிரி தான். ஸோ அப்போ ப்ராஃபிட் மாதிரி அப்படின்னா ஒரு அது எல்லாமே எதில் வரும்? கோல்டன் ரூல்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் பாருங்கள். நாமினல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அப்போது இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கெயின். ஓகேவா? ஸோ அப்போது இது என்ன ரூல் அப்படின்னா டிவிடெண்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட் ரூல் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு பை பேங்க்குன்னு இருக்குது. ரிசீவ்டு பை பேங்க் அப்படின்னாலே ரிசீவ்ட் கிவர் அப்படின்னாலே என்ன ரூல் வரும்? பர்சனல் அக்கௌண்ட்டில் டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான். ஸோ இப்போது இதில் நமக்கு டெபிட் த ரிசீவர் அப்படிங்கிற ரூல் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் எப்படி வந்துச்சுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேங்க் அக்கௌண்ட்டை ஏன் டெபிட் பண்ணோம் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் படி டெபிட் த ரிசீவர் யார்? ரிசீவ்டு பை பேங்க் அப்படின்றக்கப்போ பேங்க் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசீவர் பேங்க் அப்படிங்கிறதுனால பேங்க்கை வந்து நம்ம கோல்டன் ரூல்ஸ் படி டெபிட் பண்ணியாச்சு. டெபிட் த ரிசீவர் அப்படின்னு. டிவிடெண்டை ஏன் நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி டிவிடெண்ட் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கெயின். ஸோ கெயின் வந்து கிரெடிட் தான் பண்ணணும் அப்படின்னு கோல்டன் ரூல்ஸில் இருக்குது. ஸோ நம்ம டூ டிவிடெண்ட் அப்படின்னு நம்ம கிரெடிட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் ரெண்டு கோல்டன் ரூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரியை மேக் பண்ணியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு ஜேர்னல் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.